அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பத்து வந்துவிட்டால் அவர்களுடைய குடும்பத்தார்களை எல்லாம் விழிக்கச் செய்வார்கள். இரவு முழுவதையும் உயிர்ப்பிப்பார்கள். மூன்றாவதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்த மிஅஸரஹு என்பதாக நாம் ஹதீஸில் காண முடியும். வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு அவர்கள் மும்முரமாக இந்த ரமலானுடைய கடைசி பத்தில் ஈடுபடுவார்கள் என்பதாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி பத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய துஆ அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நார் வத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் என்பதாக கேட்டார்கள். இன்னும் இந்த இறுதி பத்தில் தான் லைலத்துல் கத்ர் என்ற புனிதமிகுந்த இரவும் அடங்கியிருக்கிறது. யார் இந்த ரமலானுடைய கடைசி பத்தை அடைகிறார்களோ அந்த கடைசி பத்தில் லைலத்துல் கத்ரை ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். நாமும் வரக்கூடிய இறுதி பத்தில் அதிகமாக அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் என்ற துஆவை அதிகம் செய்வோம். இறுதி பத்தை புனிதம் நிகழ்ந்த பத்தாக, அருள் நிறைந்த பத்தாக நாம் ஆக்கித அருள்வானாக அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.